ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி. இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். பீன்ஸ் ரைஸ் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸில் நான் பீன்ஸ் ரைஸ் வைக்கிறேன். உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு, கடுகு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சா தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையெல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்ட உடனே நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுபட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸ் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. பீன்ஸ் 2 நிமிஷம் அளவுக்கு வதங்கின உடனே அதில் நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், இந்த டிஷ்க்கு தேவையான அளவு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு. இதையெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். அரிசியும் சேர்த்துட்டு அது லேசாக சூடாகிற அளவுக்கு அதை வறுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் அரிசி நல்ல உதிரியாக வரும், ரைஸ் சாதம் நல்ல உதிரியாக வரும். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் நம்ம சரி பார்த்துக்கலாம். சரி பார்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதித்த உடனே நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம்.
இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பீன்ஸ் ரைஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் வந்து தனியாக பீன்ஸ் பொரியல் வச்சா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பீன்ஸ் ரைஸாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.